பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உரைத்த 6வது வார்த்தை யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆம், என அன்பான தெய்வ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பின நோக்கத்தை, அதாவது தேவனுடைய சித்தத்தை அவர் செம்மையாய் செய்து எல்லாவற்றையும் முழுமையாய் முடிந்தது என்று சொல்லி அவருடைய ஆத்துமாவை தன்னை அனுப்பின பிதாவின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறார். பிரசங்கி எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது என்று சொல்லி. ஆம், என அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த முடிவு நேரத்தில் பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் அழகாக செய்து முடித்து நன்மையான காரியங்களை, ரட்சிப்பை அவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்லி. தேவன் அனுப்பின நோக்கம் என்ன? உன்னையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, நமக்கு ஆத்மீக விடுதலை கொடுக்கும்படியாக. எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்களும் நானும் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எதற்காக தேவன் இந்த உலகத்தில் நம்மை ஜெனிப்பித்தாரோ, நம்மை வாழ வைத்திருக்கிறாரோ, சகல ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, ஆண்டவருடைய வேலையை செய்கிற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஒரு தெய்வீக பிரசன்னமும் ஆளுகையும் நம்மை மூடி மறைத்து கொள்ளும். அநேக ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.